அதிகாரிகளை மிரட்டிய திமுக மாவட்ட செயலாளரை எதிர்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திமுகவின் தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் தர்மச்செல்வன் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரை மிரட்டியதாக கூறப்படும் ஆடியோ சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. இதற்கு தமிழக அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அந்த ஆடியோவில் பேசியுள்ள தர்மச்செல்வன், இந்த மாவட்டத்தில் நான் சொல்வதை தான் அதிகாரிகள் கேட்க வேண்டும், இல்லையெனில் அவர்கள் இருக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். இது மாநில நிர்வாகத்தின் மீதான தாக்குதலாகும் என அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசியல்வாதிகள் தற்காலிகமானவர்கள், ஆனால் அதிகாரிகள் நிரந்தரமானவர்கள். அவர்கள் அரசை இயக்குவோர். முதலமைச்சரை கூட அதிகாரிகளின் விருப்பமின்றி எந்த ஆணையையும் பிறப்பிக்க முடியாது. ஆனால் பதவி வைத்துள்ளதற்காக அதிகாரிகளை மிரட்டுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று அவர் கூறினார். மேலும் தர்மச்செல்வன் தமிழக முதல்வர் ஸ்டாலினின் அனுமதியுடன் இந்த பேச்சை நிகழ்த்தியதாக கூறியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும், இதற்கான விளக்கத்தை முதல்வர் அளிக்க வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் அதிகாரிகளை தொடர்ந்து திமுகவினர் மிரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் தர்மச்செல்வன் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்.